அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷல். இது 25th ஃபிலிம் ஆனதுக்கு காரணமும் ஆகாஷ் தான். நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது, ஆனா இது 25th ஃபிலிமா இருக்கணும் போது எனக்கு சொன்ன, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும். ஆனா அது கூடவே காதல், பாசம், வீரம், புரட்சின்னு எல்லாமே பேசுற படமா இருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனா இருக்கும். எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டைம் இல்ல, கண்டிப்பா வரணும். அப்படி நான் சொல்லக்கூடாது இல்ல. ஏன்டா எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ என்னடா கண்டிப்பா வரணும்ன்ற அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. நாளைக்கு யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ எங்கேயாவது இந்த பக்கமா அப்படி போகும்போது வாங்க, ஓ இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேர்ல பார்க்கும்போதோ அது அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல் அது. அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவென்ட் நடக்கிறது சூப்பர். ஒரு பிளேஸ். ஆமா. சோ இந்த ஃபிலிமே அப்படிதான். இந்த ஃபிலிம் ஒரு பிளெஸிங் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே.